நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? உன்னுடைய முயற்சியெல்லாம் வீணாகிவிட்டது, நீ நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை, எனவே சாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வார் யாராவது இருக்கீங்களா? ஒரு நபரை குறித்து சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் தன்னுடைய இளம் பிராயத்திலேயே கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். நன்றாக படிக்க வேண்டும், படித்துக்கொண்டு தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டவர். இந்தியாவிலிருந்து வேலை செஞ்சா பெருசா எதுவும் பணம் வராது, என்ன வேலை செஞ்சாலும் நல்ல சம்பளம்லாம் நமக்கு கிடைச்சிடாது. அதே வெளிநாடு எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலையில் செஞ்சால் சில லட்சம் ரூபாய் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்படி லட்சக்கணக்காக சம்பாதிச்சோன்னா சம்பாதிக்கிற அந்த பணத்தில் அதிக சதவீத தேவனுக்காக பயன்படுத்த முடியும், செலவு செய்ய முடியும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அவர் தொடர்ந்து என்ன செய்தார் என்றால், வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தார். வெளிநாடுகளுக்கு போவது ஒன்றும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. அதே போல் அங்கே ஃபர்தர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா அதுக்கும் அதிக செலவாகும். அங்கங்கே கடனை உடனே வாங்கினாரு, அந்த காலேஜுக்கான ஃபீஸையும் கட்டிட்டாரு. ஒரு புறம் காலேஜில் படிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் வேலையும் பார்த்துக்கிட்டே மறுபுறத்தில் ஊழியம் செஞ்சு தேவனுக்காக பயன்படணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டார். தன்னோடு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அவரே அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தானே எப்படி இன்டர்வியூவில் பதில் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்து அனுப்பி வச்சாரு. தன்னை விட படிப்பு குறைவானவங்க கூட தான் கண்ணுக்கு முன்னாலேயே ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. நான் தானே இவங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து எப்படியெல்லாம் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்ததுனால நான் கண்டிப்பாக அவங்க கூட ஆஸ்திரேலியா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஆஸ்திரேலியா புறப்பட்டு போகிறதுக்காக அட்மிஷன்ஸ் கிடைக்க பெற்றார். காலேஜ் ஃபீஸ் கூட கட்டிட்டாரு, அதுக்காக நிறையா கடனும் வாங்கிட்டாரு. கடைசியில் ஆஸ்திரேலியன் கான்சுலேட்டுக்கு போய் விசாவுக்காக அப்ளை பண்ணப்போ அந்த விசாவை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ ஆசைகளோடு இருந்தாரு, கட்டாயமா வெளிநாட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. வெளிநாட்டுக்கு போய் கண்டிப்பா நல்ல வேலையில ஜாயின் பண்ணுவேன்னு நினைச்சாரு. எப்படியும் நமக்கு தான் வேலை கிடைச்சிருமே அப்படின்னு ஏகப்பட்ட பணம் கடன் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த வாலிப பிராயத்திலேயே எப்படியும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவேன், அங்கே போய் நல்ல வேலையில ஜாயின் பண்ணிடுவேன், நல்ல பணம் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதால திரும்பி வந்து இந்தியாவில் ஊழியம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு இந்தியாவில் வந்து ஊழியம் பண்றதுக்காக நிறைய இடங்கள்ல ஊழியத்துக்கான இடம் வாங்கறதுக்காக அட்வான்ஸ் கூட பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் ஒரு நல்ல ஆவிக்குரியவர் என்பதனால அவர் எவ்வளவு கடன் கேட்டாலும் சரி மறுக்காம கொடுத்தாங்க. அதனால கடன் வாங்கிட்டாரு. அங்க ஒரு 50,000, இங்க ஒரு 1,00,000 அப்படின்னு கடன் வாங்கி இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கடன் வாங்கி அட்வான்ஸும் கொடுத்துட்டாரு. இப்ப கடைசியில் ஆஸ்திரேலியா போக வேண்டிய அந்த சமயம் வந்தபோது விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ டெல்லியிலிருந்து திரும்ப ஊர் வந்து சேரணும். வந்தா ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு போற வாய்ப்பும் கை நழுவி போயிடுச்சு. கட்டின பணம், அதாவது அட்மிஷனுக்காக கட்டின பணம், அந்த ஃபீஸும் போயிடுச்சு. லேண்ட்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய இடங்களில் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுட்டாரு. இப்போ லேண்டு வாங்கலைன்னா கொடுத்த அட்வான்ஸ் என்னாகும், கட்டாயம் அவங்க திருப்பி தரமாட்டாங்க, அந்த பணமும் போயிடும். இப்படி கடனில் சிக்கிக்கிட்டார். இப்போ திரும்ப ஊருக்கு வந்து கடன் கொடுத்தவங்க அதை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அதை தர முடியாம, கடனை கட்ட முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறது பெட்டரா, ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்லி கடைசியில போக முடியாம தோத்து போய் எல்லாருக்கு முன்னாலையும் வெட்கத்தால தலை குனிஞ்சிருக்கிறது அது சாத்தியமா? இப்படி இந்த எல்லா கேள்விகளுக்கு மத்தியில அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அது என்ன யோசனைன்னா, இதெல்லா பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா தற்கொலை செய்து கொள்வதுதான். இன்னைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? நீ செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாகி விடுகிற போது, நீங்கள் நினைச்சபடி நடக்காத போது, அது ஒருவேளை உங்க ஸ்டடீஸா இருக்கலாம், அல்லது உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலைக்கான முயற்சியா இருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் செஞ்ச முதலீடா இருக்கலாம், அல்லது நீங்க நினைச்ச மாதிரி உங்க விவாக விஷயத்துல அந்த விவாகம் நடக்காம போயிருக்கலாம். இப்படி நீங்க ஆசைப்பட்டது, எதிர்பார்த்தது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நடக்காமையே போயிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சாத்தான் வந்து தருகிற உருப்படாத ஒரு யோசனைனா, உயிரோடு இருந்து என்ன சாதிக்க போற, எப்படி இந்த உலகத்தை எதிர்கொள்ள போற, எப்படி இந்த தோல்வியோடு கூட, எப்படி இந்த பொருளாதார சிக்கல்களோடு கூட, எப்படி இந்த தடைகளோடு கூட, எப்படி இந்த இடையூறுகளோடு கூட, எப்படி இந்த நிந்தைகளோடு கூட நீ உன் குடும்பத்தை பராமரிப்பாய், எப்படி போஷிப்பாய், எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பாய். இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னவென்றால், செத்துப்போ, தற்கொலை செய்து கொள். இதுதான் சாதாரணமாக சாத்தான் கொண்டு வருகின்ற யோசனை. அதே யோசனையைத்தான் அந்த சகோதரருக்கு சாத்தான் கொண்டு வந்தான்.
ஒருபுறம் நீ ஆவிக்குரியவனாக இருந்து கொண்டு மறுபுறம் ஆஸ்திரேலியா போவேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீ அநேக யோசனைகளோடு இருந்து கொண்டு இப்ப எல்லாமே தோத்து போயிடுச்சு. கடன் மட்டும்தான் ஏகப்பட்டதாயிடுச்சு. சாட்சி கெட்டு போயிடுச்சு. ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு. இனி உன்னால வாழ்றது ரொம்ப கஷ்டம். இனிமேல் உன்னால எதையும் சாதிக்க முடியாது. இந்த கடன்களை தீர்க்க முடியாது. இந்த நிந்தைகளை உன்னால தாங்க முடியாது. செத்து போயிடு. அன்று அந்த வாலிபன் செத்துப் போய்விட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார். அந்த முடிவெடுத்த போது அவர் சிந்தையில் வந்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், சாகப் போறோம், ஆனா நான் ஹைதராபாத்தில் இருந்து டெல்லிக்கு வந்து வீசா வரலங்கிறதுக்காக செத்து போயிட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்தா அது இன்னும் ரொம்ப அவமானமாயிடும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருங்கிறதுனால செத்து போயிடலாம், ஆனா அட்ரஸே இல்லாம செத்து போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது உலகத்துக்கு தெரியவே கூடாது நான் செத்து போயிட்டேன்னு, ஆனா செத்து போயிடணும். உங்களை யாருக்காவது இதுக்கான டெக்னிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சா டிராப் பாக்ஸில் அதை எழுதி போடுங்க. யாருக்காவது பிரயோஜனப்படுமோ என்னவோ. யாராவது நம்ம மத்தியில் இருக்கீங்களாங்க? அந்த வாலிபன் அங்க உட்கார்ந்துக்கிட்டு செத்து போகணும், ஆனா எப்படி செத்து போறது? யாரு சவானே தெரியாம அல்லது அடையாளமே தெரியாம சந்தேகம் வராம செத்து போயிட்டா, அப்போ ஒரு பக்கம் தேவனுக்கு அவமானமா இருக்காது, வீட்டாருக்கும் நான் எங்க போனேன் என்னன்னு தெரியாது, இன்னும் ஏன் வரல, சரி வந்துருவான் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை கடன் கொடுத்தவங்களும் கூட திருப்பி வந்துடுவான், எப்படியாவது கடனை வந்து தீர்த்துருவான்னு நினைப்பாங்க. அதனால இப்படி சாகிறதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசித்துக் கொண்டிருந்த சமயத்துல அந்த நபருக்கு தன்னுடைய இருதயத்திலே தேவனுடைய ஸ்வரம் சத்தம் கேட்டது. என்னவென்று தெரியுமா? நாளை உன்னுடைய எதிர்காலம் அற்புதமாய் இருக்கப் போகிறது. வரப்போகின்ற வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கப் போகிறது என்கின்ற சத்தத்தை அந்த வாலிபன் உணர்ந்தான். மறுபுறம் சாத்தான் சொல்லுகின்றான், இதெல்லாம் சும்மா பொய்யே, உன் கதை அவ்வளவுதான், தற்கொலைதான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. இன்னொரு புறத்திலே தேவன் திட்டமாய் சொல்லுகிறார், அல்லவே அல்ல, நீ வாழ வேண்டும், நீ வாழ்ந்து சாதிக்க வேண்டும், நீ எனக்காக ஜீவிக்க வேண்டும் என்று மறுபுறத்திலே தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு மத்தியிலே அந்த வாலிபன் ஒரு கட்டத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டான். வாழ வேண்டும் என்கிறீர், வாழ வைப்பேன் என்கிறீர், ஆனால் கடனுக்குள் மாட்டிக்கொண்டேனே, நிராசையில் சோர்வில் வீழ்ந்து கிடக்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு போய் படிக்க வேண்டும், ஆஸ்திரேலியாவில் போய் வேலை செய்ய வேண்டும், வரும் சம்பாத்தியத்தை எல்லாம் ஊழியத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்கின்ற யோசனை முழுமையாய் சிதைந்து விட்டது. எப்படி வாழ முடியும்? உன்னால் வாழ முடியாது, ஆனால் நான் உன்னை வாழ வைக்கிறேன். நீ ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஊழியம் செய்வதை விட, அங்கு போய் படிப்பதை விட, அங்கு போய் வேலை செய்வதை விட ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன். நீ எனக்காக வாழ முயற்சி செய்வாயா என்று தேவன் அந்த வாலிபனிடத்திலே கேட்டார். சாவதே மேல், நான் சாகப் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த சமயத்திலே அந்த வாலிபன், ஆண்டவரே, நீர் என்னை வாழ வைத்தால் நானும் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அந்த வாலிபன் திரும்ப ஹைதராபாத்துக்கு வந்துவிட்டார். சுமார் 6-7 வருடங்கள் தான் ஏற்கனவே வாங்கிய கடனை திரும்ப செலுத்துவதற்கு மிகவும் தவித்தார், கஷ்டப்பட்டார். அந்த 6-7 வருடங்கள் மிகவும் கஷ்டப்பட்டார், மனோரீதியாக பாடுபட்டார், சரீர பிரகாரமாக நலிந்து விட்டார், ஆவிக்குரிய வகையிலும் பலவீனமாகி போனார். ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு என்னவென்றால், நான் உன்னை வாழ வைப்பேன், அற்புதமான எதிர்காலத்தை அருளிச் செய்வேன். அந்த வாக்கு தத்தத்தை கெட்டியாய் பற்றிக் கொண்டார். அந்த வாக்கை பற்றிக்கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு கழுகு எவ்விதத்திலே புதிய பலனை பெற்றுக்கொண்டு 30 வருடங்கள் அது தொடர்ந்து வாழ்கிறதோ, அதே போல தேவன் எனக்கு பலனை அருளிச் செய்வார் என்று அந்த வாலிபன் மனதார நம்பினான். அதேபோல பலனை பெற்றுக்கொண்டான். அந்த நம்பிக்கையோடே கூட வாழ்ந்தான். அந்த நம்பிக்கையோடே கூட கால்வரி டெம்பிளை ஸ்டார்ட் பண்ணினான். அந்த நம்பிக்கையோடுதான் இன்று இந்த இடத்தில் நின்று தேவ வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமாங்க, அநேகந்தரம் சாத்தான் என்னிடத்திலே வந்து சாவுக்கான யோசனை சொன்னான். இன்னும் எதுக்காக நீ உயிரோடு இருக்க? உயிரோடு என்ன செய்ய போற? நீ செத்து போறதுதான் பெட்டர். எத்தனையோ தரம் சாத்தான் என்னிடத்திலே வந்து உற்சாகம் இழந்து சோர்ந்து போய் மனோரீதியாய் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த சமயங்களிலே
பொருளாதார சிக்கல்களுக்குள்ளாக இருந்த சமயங்களில அநேக நேரம் சாத்தான் வந்து இந்த சாவுக்கான யோசனையை சொல்லிக் கொண்டே இருந்தான். அவன் சொல்லுகிற யோசனைகளை ஒவ்வொரு முறையும் நிராகரித்து, என் தேவன் எனக்கு நல்ல நாட்களை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார், கட்டாயம் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்து வந்தேன். நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர் நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் என்னிடத்திலே இப்படி கேட்பார்கள். என்னவென்று தெரியுமா? நல்லா கவனிங்க. இத்தனை காலம் உன்னை வழி நடத்தியது எது? எத்தனையோ தடைகளை கடந்து வந்திருக்கக்கூடும், எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ சோதனைகளை, எத்தனையோ பரீட்சைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடும். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களை முன்னேற்றி கொண்டு வந்தது எது? தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார். என்னவென்று வாக்கு கொடுத்தார்? நல்ல நாட்களை உனக்கு அருளுவேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தையை பற்றிக் கொண்டுதான் நான் முன்னேறிக் கொண்டே இருப்பேன். இன்று ஒருவேளை என்னுடைய நிலைமை சரியில்லை, ஆனால் நாளை வரப்போகிறது. அது அற்புதங்களை என் வாழ்க்கையிலே எனக்கு அறிமுகம் செய்து வைக்கப் போகிறது. 1991 2001 வரைக்கும், அதாவது சுமார் 10 வருடங்கள் மனோரீதியாக, சரீர பிரகாரமாக, பினான்சியலாக எந்த விதத்திலெல்லாம் பிழியப்பட வேண்டுமோ அந்த எல்லா விதத்திலும் தேவன் பிழிந்து விட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ பிழியப்பட்டுக் கொண்டிருப்பாய் என்றால் அது கொஞ்ச காலம் மாத்திரம்தான். உன்னுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் மத்தியிலே கவலைக்குள்ளாக நீ சென்று கொண்டிருப்பாய் என்றால் கட்டாயம் அது கொஞ்ச காலம் மாத்திரம்தான். பேதுரு எழுதின நிருபத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, கவனிங்க, கொஞ்ச காலம் நீ வாழ்கிற காலம் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்காங்க. உங்க பைபிள்ல யாருக்காவது அப்படி தெரியுதா? இந்த சிரமங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க இருக்கும், இந்த கஷ்டங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க இருக்கும், இந்த பொருளாதார சிக்கல் எல்லாம் வாழ்கிற காலம் வரைக்கும், இந்த அவமானங்கள் எல்லாம் நீங்க வாழ்ற காலம் வரைக்கும் அப்படின்னு உங்க பைபிள்ல இருக்காங்க. என்னோட பைபிள்ல என்ன இருக்கு தெரியுங்களாங்க? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, நல்ல கவனிங்க, தேவன் தாமே பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவன் இந்த நேரத்திலே உன்னோடுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்று யாரெல்லாம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ, பலவீனமாக இருக்கிறீர்களோ, நிராசையோடு சோர்வுக்குள்ளாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே தேவன் சொல்லுகிறார், கொஞ்ச காலம்தான், பொறுமையாயிரு, கொஞ்ச காலம்தான், உன் விசுவாசத்தை காத்துக்கொண்டிரு, அதற்கு பிறகு நான் கட்டாயமாக உன்னை நிலைநிறுத்துவேன், நிச்சயமாக உன் கண்ணீரை நான் துடைப்பேன். எப்பொழுது தன் சரீரம் நலிந்து போகிறதோ, பலவீனமாகி போகிறதோ, அப்பொழுது கழுகு என்ன செய்யும் என்றால் அது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறதாம். 1 நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லை, அல்லது 3 நாட்கள் இல்லை, 5 மாதம், 5 மாத காலத்திற்கு ஒரு நம்பிக்கையோடு கூட மறுபடியும் தனது சரீரம் பூரண பலனடைகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்குமாம். புதிய இறக்கைகள் மீண்டும் முளைத்துவிடும், உடைந்து போன அலகு கூட மீண்டும் முளைத்துவிடும், இழந்து போன பலம் மறுபடியும் தன் சரீரத்திற்குள்ளே வந்துவிடும். அப்பொழுது அந்த கழுகு என்ன செய்யும் என்றால் வரும் 30 வருடங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மறுபடியும் தன் பிரயாணத்தை தொடர ஆரம்பிக்குமாம். இன்று நம் மத்தியிலும் நிறைய பேர் அந்த 40வது வருடத்தின் அனுபவத்திற்குள்ளாக இருக்கின்றீர்கள் என்றால் கவனி, உங்க வாழ்க்கையில் எப்போவாவது பாக்ஸிங் பார்த்துருக்கீங்களா? அந்த பாக்ஸிங்ல பலமா சத்துரு பயங்கரமா அடிப்பான், அடுத்தால் கீழே விழுவான், மறுபடியும் எழுவான், திரும்ப அந்த நபரை பயங்கரமாய் குத்துவான். இப்படி ஒருவரை ஒருவர் குத்திக் கொள்வார்கள். எதிரி அடிக்கிற அடியினால் மறுபடியும் இவர் தரையிலே வீழ்வார். விழுந்து போனதால் மாத்திரம் உடனே தோற்று போய்விட்டதாக அறிவிக்க மாட்டார்கள். எப்போ தோற்றுவிட்டார் என்பதை அறிவிப்பாங்கன்னா, விழுந்து போயிருக்கிறவர் எழ முடியாமல் அப்படியே இருக்கும்போதுதான் தோற்று போய்விட்டார் என்பதை அறிவிப்பார்கள். தயவுசெஞ்சு கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பைபிள் அறிவிக்கின்றது, சோர்ந்து போவது என்பது
அந்தந்த சந்தர்ப்பங்களிலே இடம்பெறும். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? இடறி விழுந்திருக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்கள். சதீஷ்குமார் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போன நேரங்கள் அல்லது இடறி விழுந்த நேரங்கள் ஏதாவது இருக்கிறதா என்றால் நிறைய இருக்கிறது. தன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே தேவனை டிசப்பாயிண்ட் பண்ணின, தேவனை வேதனைப்படுத்தின நேரங்கள் உண்டா? ஐயோ, அநேகம் இருக்கின்றது. சதீஷ்குமார் பயங்கரமான பரிசுத்தவான், மேலே இருந்து குதித்தவர் என்று நினைத்தால் உங்களைப் போல அப்பாவிகள் வேறொருவர் இருக்கவே முடியாது. அப்போ சதீஷ்குமார் எப்படி இவ்வளவு பெரிய ஊழியத்தை இன்று செய்ய முடிகிறது என்றால், தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் எனக்கு ஒரு கிருபை அருளி இருக்கிறார். என்னவென்றால், அவரை வேதனைப்படுத்திய ஒவ்வொரு முறையும் மனஸ்தாபப்படுகிற கிருபை எனக்கு அருளிச் செய்தார். திரும்ப எழுந்து நிலை நிற்கிற பலனை எனக்கு அருளிச் செய்தார். தோற்று போவதென்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? விழுந்து போவதல்ல, விழுந்து எழாமல் இருப்பது. இந்த நேரத்திலும் தேவன் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விழுந்து விட்டாய், அங்கேயே கிடக்காத, எழுந்து நின்றுவிடு. பைபிள்ல இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களை எல்லாம் நீங்க ஜாக்கிரதையா பரிசீலிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது விழாம இருக்காங்களா பாருங்க. ஆபிரகாம் எத்தனையோ முறை பொய் சொல்லி விழுந்திருக்கிறானே. மோசே எத்தனை முறை விழவில்லை. ஆபிரகாம் எத்தனை விஷயங்களில் விழவில்லை. எலியாவை போன்ற ஒரு மகா பெரிய பக்தனே ஒரு சமயத்துல நான் சாபதே பெட்டர் என்று சொல்லி சோர்வில உற்சாகமின்மையில துவண்டு போகவில்லையா? விழுந்து போனான். பேதுரு இயேசு கிறிஸ்து யாரென்றே எனக்கு தெரியாது என்று 3 முறை மறுதலிக்கவில்லையா? மறுதலித்தானே. இந்த வேளையிலும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பைபிள் இருக்கிற அநேகரை நாம் ஜாக்கிரதையாய் பரிசீலித்தோம் என்றால் விழுந்தவர்கள்தான். ஆனால் விழுந்து அப்படியே கிடந்தவர்கள் அல்ல, விழுந்து எழுந்தவர்கள். தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை பெற்றுக்கொள்வார்கள். நாளிலும் தேவன் உங்களுக்கு ஒரு புது பலனை தர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க சொல்லலாம், பிரதர் நான் சாதாரணமா விழலங்க, பயங்கரமா விழுந்து போயிருக்கேன். நீ எவ்வளவு பயங்கரமா விழுந்து கிடந்தாலும் நொடிப்பொழுதிலே உன்னை எழுப்பக்கூடிய வல்லமை நம் ஆண்டவருக்கு உண்டு. பிரதர் உங்களுக்கு ஏன் விஷயம் தெரியாத பிரதர், அடிக்கடி நான் விழுந்து போயிட்டே இருக்கேன். அடிக்கடி விழுந்து போய்க் கொண்டிருந்தாலும் கூட தேவன் உன்னை தம்முடைய கரங்களில் தூக்கி எழுப்ப சித்தமாக இருக்கிறார். இந்த சத்தியத்தை மறந்து போயிடாதீங்க. அந்த தந்தையும் மகனும் சேர்ந்து மலைப்பாதைகளிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன். இந்த பயங்கரமான இடங்களிலே பிரயாணம் செய்கிற போது தந்தை இடத்திலே சொன்னான், டாடி என் கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த தந்தை நல்ல விவரம் உள்ளவர், நான் எதுக்காகடா உன் கையை பிடிக்கணும், நீ வேணா என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு தன்னுடைய கையை மகனிடத்தில் நீட்டினார். தந்தை தன் கருத்தை கொடுக்கும்போது மகன் என்ன செய்யணும்? அந்த கையை பிடிச்சுக்கணும் இல்லையா? அப்படித்தானங்க. ஆனா அந்த பையன் சொன்னா, முடியாது, இங்க பாருங்க என் கையை நான் கொடுக்குறேன், நீங்க என் கையை பிடிங்க. டேய், ஒரு அப்பாவா நான் உன் கையை பிடிச்சாலும், மகனா நீ ஏன் கையை பிடிச்சாலும் என்னடா வித்தியாசம் இருக்கு? நீ என் கையை பிடி முதல்ல. அப்ப அந்த மகன் சொன்னான், இல்ல டாடி, நீங்க தான் என் கையை பிடிக்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தந்தை மகனுடைய கைகளை பிடிக்கிறதுல என்ன இருக்கு, மகன் தந்தையின் கையை பிடிக்கிறதுல என்ன இருக்கு? இந்த ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? வித்தியாசம் என்னன்னு தெரியுமாங்க? டேய் வித்தியாசம் என்னடா அப்படி கேட்டதுக்கு அந்த மகன் சொன்னான், நிறைய வித்தியாசம் இருக்கு டாடி. என்னடா வித்தியாசம்? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டேன்னா, பிடிச்சுக்கிட்டா தப்பி தவறி கால் ஸ்கிட் ஆச்சுன்னா என்னாகும்? நான் உங்க கையை பிடிச்சிருக்கிறதுனால என் கையில் அவ்வளவு பலம் இல்லைங்கிறதால, என் கையை விட என் சரீரம் பலமுள்ளதா இருக்கிறதால கால் சறுக்குச்சுன்னா என் கையை அப்படியே விட்டுருவேண்டாடி. சரிடா, ஒருவேளை நான் உன் கையை பிடிச்சுக்கிட்டா, நீங்க என்ன பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இருக்கின்ற எல்லா பலத்தை காட்டிலும் பலமுள்ளது உங்க கைங்கிறதால என் 2 காலும் சறுக்குனா கூட என் கைகள் உங்க கைக்குள்ள இருந்தா நான் விழுவதற்கான சான்ஸ் இருக்கவே இருக்காது டாடி. நல்லா சொன்னடா மகனே. ஆமா டாடி, நான் உங்களை பிடிக்கிறதுக்கும் நீங்க என்ன பிடிச்சுக்கிறதுக்கும் மரணத்திற்கும் வாழ்வுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கு டாடி. இன்று அடிக்கடி விழுந்து போகிறாயல்லவா? ஆமாம் பிரதர். அதுக்கு காரணம் என்ன சொல்லவா? என்ன பிரதர், நீ ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு இருக்க,
அதனால தான் வழிக்கு வழிக்கு விழுந்துடுற. ஆனால் இன்று நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, நீர் என்னை பிடிப்பது அல்ல ஆண்டவரே, நீரே என்ன பிடிச்சுக்குங்க ஆண்டவரே. நீர் என்னை பிடித்திருப்பீர் என்றால் ஒரு கால் சறுக்கலாம், இரண்டாவது காலும் கூட சறுக்கலாம், ஆனால் நான் விழவே மாட்டேன். இந்த பாடல் வரிகள் நினைவிருக்காங்க. நீர் என்னை பற்றி கொண்டால் என்றும் வீழேனையா, நீர் என்னை பற்றி கொண்டால் நான் நிலை பெறுவேனையா. உம்மை நம்பி உம்மை நம்பி நின்றான் எனக்கு ஏது குறையா, உம்மை அண்டிக் கொண்டால் எனக்கு என்றும் நிறைவையா. நீரனை பற்றி கொண்டால் என்றும் வீழேனையா, நீரனை பற்றி கொண்டால் நான் நிலை பெறுவேனையா. இந்த பாட்டு எப்படி பிறந்தது தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் நானும் என்னுடைய இளைய மகன் சுஹாஸ், இந்த பாட்டு எழுதி அநேக வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போ என் மகனுடைய வயது சுமார் 13. ட்ரெயினில் மேல் பர்த்தில் அவன் படுக்கணும், கீழ் பர்த்தில் நான் படுத்திருந்தேன். 2 பேருக்குமே தனித்தனி பர்த் இருக்குது, ஒதுக்கப்பட்டிருந்தது. மேலே படுத்திருந்தவன் திடீர்னு கீழே இறங்கி வந்து, டேடி நான் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், டே நம்ம 2 பேருக்கும் இந்த பர்த்து பத்தாதுடா, நீ உன் பர்த்துக்கு போய் படுத்துக்கோ, 2 பேரும் வசதியாக படுக்கலான்னு சொன்னப்போ, இல்லை டேடி நான் உங்கள் பக்கத்தில் தான் படுத்துக்குவேன் அப்படின்னா. அப்போ அவனுடைய வயசு 13. நான் உள்ளே தள்ளி படுத்துக்கிட்டேன், அவன் அப்படி ஓரமாக படுத்துக்கிட்டான். அப்படி அவன் படுத்துக்கிட்டு என் கையை நீட்ட வச்சு, என் கையில் அவன் தலையை அப்படி ஷோல்டரில் வச்சு, காலை என் மேலே போட்டுக்கிட்டு நிம்மதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்னமோ நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டான், ஆனால் எனக்கு தான் தூக்கமே இல்லாமல் ஆயிடுச்சு. அவன் அப்படி நிம்மதியாக படுத்து தூங்க காரணம் என்னன்னா, நான் இப்படி கையை நீட்டி எங்கே அவன் கீழே விழுந்துருவானோ என்னமோ நான் அப்படியே அந்த கைகளை அணைச்சி படுக்க வச்சுக்கிட்டேன். இப்போ அவன் தூங்கும்போது ஒருவேளை நானும் தூங்கிட்டேன், நான் இப்படி அவனை பிடிச்சிருக்கிற கை ஒருவேளை விலகுச்சுன்னா அவன் கீழே விழுந்துருவான். அதனால் அவன் விழுந்து போகக்கூடாதுன்னு அவனை அன்பு கூறுகிற ஒரு தந்தையாய் நான் தூங்கவே இல்லை, ஆனால் அவன் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி நிம்மதியாக தூங்கணும்னா தந்தையான நான் தூங்கக்கூடாது. இந்த நிலைமையை பார்த்தப்போ எனக்கு ஆண்டவர் நினைவுக்கு வந்தார். உன்னை காக்கிற தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இரண்டாவதாக நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒருவேளை என்னை பற்றிக் கொள்வார் என்றால் நான் வீழ்வதற்கான சான்ஸ் இருக்கவே இருக்காது. அவர் என்னை அணைத்துக் கொள்ளுவார் என்றால் அதை காட்டிலும் பெரிய ஒரு ஆதரவு இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் என் மதியில் வந்த பாடல்தான், நீர் என்னை பற்றி கொண்டால் வீழேன் ஐயா, நீர் என்னை பற்றி கொண்டால் நான் இந்த உலகத்துல நிலை பெறுவேன் ஐயா. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எந்த விஷயத்திலாவது இடறிய நிலைமையில் இருக்கிறீர்களா? எந்த பாவத்தின் விஷயத்திலாவது? தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தருவேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போவது என்பது தோல்வி அல்லவே அல்ல. விழுந்து பின் எழாமல் இருப்பதுதான் தோல்வி. இன்று எல்லோருமே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஆண்டவரே, சாத்தான் வந்து எவ்வளவுதான் என்னை துவண்டு போகச் செய்தாலும், சோர்ந்து போக பண்ணினாலும், உன் கதை எவ்வளவுதான் என்றாலும் நான் அதற்கு கீழ்ப்படவே மாட்டேன். நான் ஒரு காலம் சாத்தானுடைய வார்த்தையை கேட்கவே மாட்டேன். நீர் எனக்கு அருளிச் செய்கிற தைரியத்தை, நீர் எனக்கு அருளிச் செய்த பலத்தை, நீர் எனக்கு அருளிச் செய்கிற பலனை பெற்றுக்கொண்டு நான் தொடர்ந்து முன்னேறுவேனே தவிர நான் சோர்ந்து போக மாட்டேன், சாத்தானுக்கு கீழ்ப்படவும் மாட்டேன், வளைந்து கொடுக்க மாட்டேன் என்று நீ தீர்மானம் எடுத்துக்கொள்வாய். என்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இன்று உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். உன்னை புதுமைப்படுத்துவதற்கு, உனக்கு புது பலனை அருளிச் செய்வதற்கு, எழுப்புதலோடு கூட வாழ பண்ணுவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். இந்த நாளிலும் நீ
உன்னை என்னிடத்தில் அர்ப்பணித்து விடு. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புதுபலன் அடைவார்கள். இன்று நம்மில் எத்தனை பேர் அந்த புது பலன் எனக்கு வேண்டும், அந்த புதிய ஆவிக்குரிய பலன் எனக்கு வேண்டும், ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும், இன்று நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல இந்த இடத்திலே விழுந்து கிடக்க நான் விரும்பவில்லை. மேன்மையான மனிதனாக, மேன்மையான ஆவிக்குரியவனாக, உண்மையான பரிசுத்தவானாக, உண்மையான ஊழியக்காரனாக, சாட்சியாக நான் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றால், ஆண்டவரின் வருகையில் நீ அப்படி இருக்க வேண்டும் என்றால், அதற்கு முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை இன்று முடிவெடுக்க வேண்டும். தீர்மானம் எடுப்பாயா? எடுப்பேன் என்கிறவர்களினோட கூட ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, பறவை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, தேவனாகிய கர்த்தருக்காக காத்திருந்தால் நீங்கள் புது பலனை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று. எவ்வளவு களைத்து போயிருந்தாலும், எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும், எப்படி இடறி விழுந்திருந்தாலும், கர்த்தருக்காக காத்திருந்தால் புது பலனை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, கழுகின் மூலமாய் நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து, ஆண்டவரே, தங்கள் கரங்களையும் பட்சமாய் உயர்த்தி என் கரத்தை பற்றிக் கொள்ளுங்க ஆண்டவரே, ஒரு காலம் உம்முடைய கரங்களை விட்டு நழுவி விடாமல் எங்கள் கரங்களையும் எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் பற்றிக் கொள்ளுங்க ராஜா. உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கின்ற, உம்மையே நித்தமும் சேவிக்கின்ற, உம்மை கனப்படுத்துகிற அற்புதமான வாழ்க்கையை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நாங்களும் ஜெபிக்கிற வேளையில எங்கள் ஜெபத்துக்கு செவிசாய்த்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து இந்த நொடிப்பொழுதிலிருந்து உம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று, உம்முடைய கிரியைகளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் நடப்பிக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலும் மனோரீதியாகவும் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி, ஆண்டவரே, எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற மகா கிருபையை அருளிச் செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.